ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள நல்ல கர்த்தாவே, நீர் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற பரிசுத்த தெய்வீக திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் துதிகளின் மத்தியில் வாழுகிற தேவன், அசைவாடுகிற தேவன், வாசம் பண்ணுகிற தேவன். சுவாமி கர்த்தாவே, நீர் பேசுகிற ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். சுவாமி, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிற மனதை தாங்க, உம்முடைய வசனத்தை கேட்கிற இருதயத்தை புரிந்து கொள்கிற வண்ணமாய் எங்களுக்கு வழிநடத்தி அருளுங்க. வசனத்தின்படி வாழுகிற கிருபைகளை தந்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் திருப்பெயரினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரினால் உங்களோடு நான் பேச துணிகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலக இரட்சகரும் நம் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டல பேராயர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த குருசேகரத்தினுடைய குருவானவர் ராஜபாளையம் நகர் குருசேகரத்திற்கும் இந்த வட்டகை மன்றத்தினுடைய தலைவர் என்ற முறையில் இன்று இந்த ஆராதனையை நடத்தி உங்களோடு பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆலயத்திற்கு இந்த வார ஆராதனைக்கு என்னை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மாத்திரம் நம்முடைய ஆராதனையின் மூலமாய் வாழ்வின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அத்திகுளம் பரிசுத்த பவுல் ஆலயமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அத்திகுளம் பரிசுத்த பவுல் ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? நல்லா சந்தோஷமாக சொல்ல மாட்டிங்களா? நல்லா சத்தமாக சொல்ல மாட்டிங்களா? ஒரு அல்லையில சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லலாமா? நல்லா சந்தோஷமாக சொல்லலாமா? ஆவிக்குள்ள நிரம்பி உற்சாகமாக சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா சந்தோஷமாக கர்த்தரை மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் உங்களோடு. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் உன்னோடு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்கள் சொல்லலாமா? ரைட். ஐயா உங்களுக்கு உறவாக இருந்தாலும் 90% ஊழியக்காரன், 10% உங்களுக்கு என்னையா இப்படி சொல்லிவிட்டியே அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு, சரிதானா? உறவும் ஊழியக்காரனும் உங்களுக்கு நாங்கள். அல்லேலூயா. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நமக்கு இந்த ஆராதனையிலே இந்த வாரத்தில் தியானிக்கும்படி தந்திருக்கிற ஒரு மகத்துவமான தலைப்பு, பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை. விளங்குச்சா? தலைப்பு புரியுதா? பிரதிபலனை எதிர்பார்க்காத ஈகை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காம யாருக்காவது எதையாவது கொடுப்பது, இவ்வளோதான் தலைப்பினுடைய விஷயம். இதற்கு ஆதார தியான வசனமாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, சற்று முன்பு அறிவிப்பிலே கேட்ட மகிழ்விக்கு மன்னா மனப்பாட வசனம் சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை கூப்பிட்ருக்காங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்மளை
கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன செய்வோம்? நல்ல ட்ரெஸ் உடுத்தி ஆயத்தப்படுவோம் இல்லையா? வேறு என்ன ஆயத்தப்படுவோம்? பழைய மொய் நோட்டு எடுப்போம். பழைய பரனில் வச்சுருக்கிறத அல்லது சூட்கேஸ்குள்ளே வச்சுருக்கிறதுல அல்லது பியூரோவில் வச்சுருக்கிற மொய் நோட்டை என்ன செய்வோம்? எடுப்போம். இந்த மைனி, இந்த நாத்தனா அல்லது இந்த மச்சான் அப்போ பால் காய்ச்சிக்கு நம்ம எவ்வளவு செஞ்சோம், நமக்கு எவ்வளவு செஞ்சாங்க, 101 ரூபா எழுதியிருக்கான். எவ்வளோ எழுதியிருக்காங்க? 101 ரூபா எழுதியிருக்காங்க. இப்போ 101 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? சரி, நம்ம கூட போட்டு என்ன செய்வோம்? ஒரு 201 எழுதிடுவோம் அப்படின்னு என்ன செய்வோம்? எழுதிடுவோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூப்பிடுவோம் இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? எழுதாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? சந்தோஷம் வரும்னு. அப்போது ஒரு திருமண வீட்டுக்கு போனாலே நம்ம மொய் எழுதுகிறோம் அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒருவித எதிர்பார்ப்பு இருக்குது. பிறருக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது அல்லது ஒன்றை வாங்கும் பொழுது பொதுவாக இந்த மனித வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளோடு தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஆவிக்குரிய சத்தியம், பிரதிபலனை எதிர்பார்க்காத கொடுத்தல், கொடுக்கும் தன்மை, கொடுக்கும் குணாதிசயம், கொடுக்கும் செயல்பாடு. அதுக்காக கல்யாணத்துக்கு மொய் எழுத வேண்டான்னு வந்தார் சேர்மன் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே, உலக ஓட்டத்திலே இவ்விதமான ஒரு வாழ்வு வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் வாசிக்க கேட்ட முதல் வேத பாடமாகிய ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் 8ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வேத பாடமாக, முதல் வேத பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு 2 குடும்பத்தார் ஒன்றிணைந்து பயணம் செய்கிறார்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பேசுவோமா? ஐயா மட்டும் பேசிட்டு போவா? கொஞ்சம் பேசுவோமா? யாரெல்லாம் பயணிக்கிறா? ஆபிரகாமும் லோத்தும். அவங்க 2 பேருக்குரிய வேலை என்ன? அவங்க வேலை என்னது? தொழில் என்னது? மிருக ஜீவன்களை மேய்க்கிறது. இவருக்கும் நிறைய ஆடு மாடு இருக்குது, அவருக்கும் ஆடு மேய்க்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒன்னாத்தான் அந்த ஊரை விட்டுட்டு புறப்பட்டு போகிறாங்க இல்லையா? இப்போது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? 2 பேருடைய மேய்ப்பர்களுக்குள்ள, ஆபிரகாமினுடைய மேய்ப்பர்களுக்குள்ளும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்குள்ளும் என்ன செய்யுது? பிரச்சனை வருது. நீ உன் ஆடு மாடை மேய்க்கிறதா? துறவண்டை வந்து தண்ணீரை யார் மாடு ஆடு குடிக்கிறது? இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்யுது? பிரச்சனைகள் எழும்புது. அது வாக்குவாதமாகிறது. கடைசியில் அது அங்கனுக்குள்ளேயே முடிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அது அங்கே முடிக்க முடியாமல் எங்கே வந்துடுது? தலைவர்கள்ட்ட வந்துடுது. யார்கிட்ட வருது? ஆபிரகாமிட்டையும் லோத்துட்டையும் வருது. இப்போது அவங்க என்ன செய்கிறாரு? ஆபிரகாம் இடத்துல வரும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? அந்த பகுதி எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 8ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசித்துட்டே போவோம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நாம் யார்? நம்மெல்லாம் யாரு? சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு என்ன செய்யலாம்? பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் என்ன செய்கிறேன்? வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்கிறேன்? இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம், தண்ணீர் வளம். லோத்து பார்க்குற இடம் எப்படி இருக்குது? பச்சை பசேல் இருக்குது. தண்ணி பஞ்சம் இல்லை அங்கே. தண்ணீர் வளம் எப்படி இருக்குது? பெருத்திருக்க கண்டான், அதிகமாக இருக்க பார்க்குறான். அப்புறம் என்ன செய்கிறாரு? கர்த்தர் சோதாமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்தி தேசத்தைப் போலவும், எகிப்து தேசம் ஒரு செழிப்பான தேசம், ஆசீர்வாதமான ஒரு தேசம், அதை போல இருந்தது இந்த பகுதி என்று சொல்லப்படுகிறது.
அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு 11ஆம் வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? மகா பாவிகளாயிருந்தார்கள். அன்பானவர்களை, இங்கே ஆபிரகாமினுடைய கொடுக்கும் குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய லோத்தினுடைய மேய்ப்பர்களையும் லோத்தினுடைய வீட்டாரையும் பார்த்து, தேசம் உமக்கு முன்பாக இருக்கிறது, உனக்கு எது வேணுமோ நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. லோத்து பார்க்கிறார், சமபூமி எடுக்கிறார், பசுமையான புல்வெளி எடுக்கிறார், நீர் வளம் பொருந்தின பகுதியை எடுத்துக்கொள்ளுகிறார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இதுதான்: எதுவும் என்னுடையது அல்ல என்று ஆபிரகாம் கொடுத்து விட்டார். எதுவும் இந்த மண்ணுலக வாழ்விலே எனக்குரியது அல்ல, என்னுடையது அல்ல, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள் என்று ஆபிரகாம் லோத்துவுக்கு என்ன செய்தார்? கொடுத்து விட்டார். இதுதான் இதில் உள்ள ஆழமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானமும் மனிதனுக்கு சொந்தமல்ல, பூமியும் மனிதனுக்கு சொந்தமல்ல. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, நான் ஒரு கைப்பிடி மண்ணை கூட என்ன செய்ய முடியாது, ஒரு கைப்பிடி மண்ணை கூட என்ன செய்ய முடியாது, போகிற அன்னைக்கு கொண்டுட்டு போக முடியாது. கொண்டு போக முடியுமா? அதனால் இந்த பூமி உனக்கு முன்னாடி இருக்குப்பா, இந்த பூமியில் அதான் யோபு சொல்கிறாரு, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதுக்கு முந்தி யார்கிட்ட இந்த இடம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு முந்தி யார்கிட்ட இந்த வயல் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி இந்த இடம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அல்லது எங்கள் பாட்டார் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அல்லது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. நான் என்ன செய்ய போகிறேன்? என் மகன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அல்லது என் பேரண்ட்டை பேத்திட்ட கொடுத்துட்டு போகிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு என்ன கிடையாது. அதனால் லோத்து, நீ கவலைப்படாத, உன் மேய்ப்பர்களெல்லாம் சொல்லி வை, உனக்கு எது வேணுமோ நீ என்ன செய்ய, எதுவும் என்னுடையது அல்ல. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வேணும். இந்த உலகத்தில் எதுவும் என்னுடையது, ஆண்டவர் சில காலம் சிலவற்றை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சில காலம் சிலவற்றை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார்? நான் இந்த நிறையா வீடு பால் காய்ச்ச போவேன். வீடு கட்டிட்டு பால் காய்ச்சறதுக்காக குருமாரை ஐயம்மாரை கூப்பிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், இது எனக்கு சொந்த வீடுன்னு என்றைக்கும் பெருமையாக வெளியில் சொல்லிக்கோ, சொந்த பந்தக்கிட்ட சொல்லிக்கோ, எனக்கு ஒரு வீடு இருக்குது, மாடி வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, இந்த வீடுக்கு சொல்லிக்கோ. ஆனால் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் எப்பவும் கர்த்தர்கிட்ட என்ன சொல்லணும்னா, இது இந்த வீடு என் சொந்த வீடு கிடையாது, கர்த்தர் என்னை வாடகையின்றி வாழும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வீடு. எவ்வளோ நாளைக்கு? தலைமுறையாய். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது தான். சொந்த வீடு இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கணும்? இது என் வீடு இல்லை, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வீடு. எப்படி தந்திருக்காரு? வாடகையின்றி வாழும்படி தந்திருக்கிறார். இது கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய வீடு. எவ்வளோ நாளைக்கு? தலைமுறையாய், சந்ததியாய். அன்பானவர்களே, ஆபிரகாம் இதை புரிந்து கொண்டுதான் லோத்துவுக்கு அவர் நினைச்சிருந்தா இதை நான் வச்சுக்கிடுறேன், நீ இங்கே போ, நீங்க வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உனக்கு வேண்டியதை நீ நினைச்சிப்பா, எடுத்துக்கொண்டு செல் என்று அங்கே நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எதுவும் உங்களுடையதல்ல. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறவைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்தவர்கள். கர்த்தர் நமக்கு தந்தவர்களுக்கும் கர்த்தர் நமக்கு தந்தவைகளுக்கும் மிகுந்த பொறுப்புள்ளவர்கள். நீங்களும் நானும் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்புள்ளவைகளாய் அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அவ்வளவுதான். பொறுப்பற்று நாம் அவைகளையோ நாம் அனுபவிக்க அல்லது ஆண்டு கொள்ள நினைத்தால் கர்த்தருடைய பார்வையில் அது ஆசீர்வாதமான ஒன்று அல்ல. அது ஒரு முழ வீடோ 2 மாடி வீடோ அல்லது
ஏர் மாடுகளோ வயல்வெளிகளோ நிலபலங்களோ அல்லது நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளோ ஆஸ்திகளோ சொத்துக்களோ சொந்தங்களோ பந்தங்களோ அவர்களுக்கும் அவைகளுக்கும் நீங்களும் நானும் இந்த உலக ஓட்டத்தில் மிகுந்த அன்புள்ளவர்களாய், மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய், கடமைப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை நடத்துவது கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. ஆபிராம் அதைத்தான் அங்கே அவர் என்ன செய்கிறார். முதல் குறிப்பு என்ன? எதுவும் என்னுடையது அல்ல, எனவே எதுவும் என்னுடையதல்ல. எனவே லோத்துவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஆபிரகாம் கொடுத்து விட்டார். அப்படித்தானே? புரிஞ்சுச்சா? ஒரு அலையில சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தலாமா? ஏனென்றால் வானம் அவருடையது, பூமி அவருடைய பாதப்படி. கடைசியில் இந்த ஆபிரகாம் இப்படி செய்ததினால் அங்கே கிடைத்த பலன் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாம் இப்படி செய்ததினால், இப்படி செயல்பட்டதினால் கிடைத்த பலன் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே மிகுந்த சமாதானம் உண்டானது. அல்லேலூயா. அங்கே மிகுந்த சமாதானம் உண்டானது. அப்போ ஆபிரகாமை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் வருகிற சவால்கள், நம்முடைய வாழ்வில் வருகிற காரியங்களுக்கு ஆபிரகாமை போல இப்படி எதிர்பார்ப்பற்ற ஈகையை கொடுக்கும் செயல்பாட்டை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் இணைத்து கொள்ளும் பொழுது அதற்கான பலன் என்ன? அங்கே மிகுந்த சமாதானம். கொடுக்கும்போது கொஞ்சம் மனசு வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் மிகுந்த சமாதானம் அங்கே உண்டானது. அல்லேலூயா. வாசிக்க கேட்ட இரண்டாவது அந்த பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது யாராவது வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரோயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஆபிரகாம் அங்கிருந்து என்ன செய்கிறாரு? பெயர்ந்து கொண்டு, மைக்ரேஷன் அப்படித்தானே போட்டிருக்கு. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து. அப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுக்கிட்டேன்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை, கொடுத்து விடுவோம். எதுவும் என்னுடையதல்ல, ஆபிரகாம் கொடுத்து விட்டார். இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து, சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது குறிப்பு என்ன? எதுவும் நமக்கு என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு? அதற்கு பின்பு அதை பெயர்த்து கொண்டு வேற ஒரு இடத்துல போய் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்து முதல்லிருந்து நாங்கள் வாசிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக பவுலடியார் கொரிந்தி திருச்சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த கூடாரத்தை பெயர்த்துக்கிட்டு நம்ம எங்கே போனோம்? கைவேலை இல்லால் தேவனால் கட்டப்பட்ட கூடாரம். இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரமானதல்ல. இதை குடிபெயர்ந்து ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதைத்தான் திரும்ப அழகாக இந்த விளக்கத்தோடு இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க நம்மளுக்கு வழங்கும். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் யாரால் கட்டப்பட்டது? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளை, எதுவும் நம் வாழ்வில் நிரந்தரம் இல்லை. வாசிக்க கேட்ட இரண்டாவது வேதப்படமாகிய 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்தால், மக்கதோனியா நாட்டு சபையார் மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள். அவங்க திருச்சபை மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் தானே.
வாசிக்க கேட்ட வேத பாடம் 2வது பாடம் தானே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல்ல பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டு திருச்சபை மக்களினுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? அவர்கள் மிகுந்த உபத்திரவம். அடுத்து எப்படி இருக்கு? சோதிக்கப்படுகிற ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். இயேசு ஆண்டவர் இது போன்ற ஒரு ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார். ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணிக்கை சேகரிக்கும் நேரம் வருகிறது. காணிக்கை பாடல். அப்போ அந்த ஆராதனை முறை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. ஒரு அம்மா மட்டும் எவ்வளோ போட்டாங்க? தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குள்ளதையெல்லாம் போட்டார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இந்த காசு பணம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நினச்சி என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்போம் என்று அவர்கள் கொடுத்ததை இந்த மக்கதோனியா திருச்சபைக்கு பவுலடியார் சுட்டி காட்டுவதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடம் என்ன வாசித்தாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம். அது என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து என்ன என்ன சம்பவம், என்ன நிகழ்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஐயாமாரில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் 14 என்னது சொல்லுங்க? இயேசு ஆண்டவர் எங்கே போயிருக்கிறாரு? மார்க் 14 எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மார்க் 14 என்ன நடக்குது? 2 நாளைக்கு பின்பு பொழிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகை நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கிறார். யார் வீட்டில்? பெத்தானியா ஊரில் சீமோன் வீட்டில். ஒரு பெண்மணி அங்கே வருகிறாள். விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஆண்டவர் இயேசுவினுடைய சிரசின் மேல் ஒரு ஸ்திரியானவள் அவர் இருந்த விருந்து வீட்டுக்கு வந்து அதை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றி அவரை அபிஷேகம் செய்கிறாள். அப்பொழுது அங்கே என்ன நடக்குது? அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே கோபம் அடைகிறாங்க. இவங்க செய்கிற செயலை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? விசனம் அடைகிறார்கள். இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். அடுத்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பானவர்களே, இந்த பிரதிபலனை எதிர்பார்க்காத கொடையிலே கொடுக்கும் குணாதிசயத்திலே 3ஆவதாக நாம் இந்த பகுதியின் வழியாய் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், விளைவையும் விலையையும் பார்க்காமல் கொடுத்த ஸ்திரீ. ஆண்டவருக்கென்று அவள் கொடுக்க தீர்மானித்து யோசித்து முடிவு செய்து ஒரு வெள்ளைக்கல் விலை உயர்ந்த பரணி தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்க அவர் என்ன செய்து விட்டாள்? முடிவு செய்து விட்டாள். அதை நிகழ்த்தியும் காண்பிக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு நிகழ்வு, ஒரு விளைவு அங்கே வருகிறது. நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு விளைவு உண்டு. அங்கே என்ன விளைவு நடக்குது? அங்கே சிலர் என்ன செய்கிறாங்க? கோபப்படுறாங்க, விசனம் அடைகிறாங்க. சிலர் முறுமுறுக்கிறாங்க. என்னத்துக்கு இதை உடைத்து இப்படி செய்ய வேண்டும், வீணாக்க வேண்டும், அதை விற்று என்ன செய்யலாம்? ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஆலோசனைகள் இலவசம். ஆலோசனைகள் இலவசம். எப்பவுமே ஆலோசனை நமக்கு இலவசமாக ஏராளமாக கொடுப்பாங்க. இங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் விளைவையும் அதனுடைய விலையையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்கென்று கொடுத்தாள். இதுதான் இதில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம். ஆண்டவருக்கென்றும்
தேவையில் உள்ள மக்களுக்கென்றும் நீங்கள் நானும் கொடுக்கும்போது ஒரு நாளும் அது என்ன செய்யாது, குறைந்தே போகாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆண்டவருக்கென்றும் பிறருக்கென்றும் செய்கிற செயலை அவங்கவுங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அதனுடைய விளைவை பற்றியோ அதனுடைய விலையை பற்றியோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. இதுதான் இதிலிருந்து, இந்த அம்மாவுடைய செயலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம். ஒரு ஊரில் நான் அர்ப்பின் மண்டிகைக்கு ஏலம் விட்டேன். அப்போ அந்த ஏலத்தை நிறைய எடுத்தாங்க ஒருத்தர். உடனே விரும்பு போய், எதுக்கு இவ்வளவு அவர் விடுறாரு, எதுக்கு நீ இவ்வளோ எடுக்கிற? உடனே அவங்க சொன்னாங்க, நான் ஐயாவுக்காக எடுக்கலை, ஆட்டுக்குட்டிக்காக எடுக்கலை, யாருக்காக கொடுக்குறேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ஆலயத்துக்காக. விளைவையும் விலையையும் பார்க்காமல் நீங்கள் என்ன செய்யுங்கள், கர்த்தருடைய காரியத்துக்கென்று உங்களையும் உங்களுடையவைகளையும் கொடுங்கள். இதுதான் இந்த மூன்றாவது பகுதியின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற ஒன்று. அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இப்படி நாம் செய்யும் பொழுது இம்மையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்படி நீங்களும் நானும் செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை விட உங்கள் தலைமுறைகள் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எப்படியா இதை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் பற்றி நம்ம அதிகமாக பேசணும். எதுவும் என்னுடையதல்ல என்று லோத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, கைமாறு கருதாது கொடுத்துட்டார். எதுவும் நிரந்தரம் அல்ல என்று அவர் என்ன செய்து விட்டார், லோத்துக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் லோத்து குடும்பத்தாருக்கும் கொடுத்து விட்டார். அதுக்கு பின்பு ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போய்விட்டார். போய் அவர் எங்கே என்ன செஞ்சார் தெரியுமா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் என்ன செய்தார், ஆராதித்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விட்டாரா, இம்மையில் ஆசீர்வதிக்காமல் விட்டாரா? தெரியுமில்ல, ஆபிரகாம் சரித்திரம் தெரியுமில்ல. இம்மையில் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரா இல்லையா? மறுமையில் ஆசீர்வதித்தாரா இல்லையா? மறுமையில் ஆசீர்வதித்தாரா இல்லையா? மேலோகத்தில் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஐஸ்வர்யன் லாசர் சம்பவத்தின் மூலமா லாசர் மரித்த பின்பு எங்கே கொண்டு போய் விட்டாரு, ஆபிரகாமினுடைய மடியில். அதான் நான் சொன்னேன், இப்படி நம்ம வாழும் பொழுது இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம், பரலோகத்திலும் நமக்கு ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் ஆலயத்தை நேசிக்கிற நீங்கள், பவுல் ஆலயத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, அவங்க தலைமுறைகளுக்கு கொடுங்க. எதிர்பாராமல், பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுங்க. எதுவும் நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை, எதுவும் நம்முடையதும் இல்லை என்ற சத்தியத்தை ஆபிரகாமினுடைய சரித்திரத்தின் வழியாக, விலையையும் நீங்கள் கொடுப்பதினால் வருகிற விளைவுகளையும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்திரியானவள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, பேசப்பட்டது போல உங்களுடைய வாழ்வும் பேசப்படும், உங்களுடைய வாழ்வும் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். ஒருவேளை நீங்களும் நானும் அதிலே குறைவுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அதிலே குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிறருக்கு என்னத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் உட்காந்து யோசித்தேன். வசனத்தை கொடுங்க, வசனத்தை கொடுங்க. வசனத்தை எவ்வளவு பிறருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. வேற என்னத்தை கொடுக்கலாம்? நேரத்தை கொடுங்கள். பிறருக்கு என்ன செய்யுங்க, நேரத்தை கொடுங்க. வேற என்ன கொடுக்கலாம்? நல்ல வார்த்தைகளை கொடுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க. வேற என்ன கொடுக்கலாம்? விசுவாசத்தை பிறருக்கு ஊட்டுங்கள், விசுவாசத்தை கொடுங்க. வேற என்னத்தை கொடுக்கலாம்? பாசத்தை கொடுங்கள், வழி கொடுங்கள், ஒளி கொடுங்கள், சுவை கொடுங்கள், சுகம் கொடுங்கள். ரட்சிப்பை பிறருக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து கொடுங்க அவங்களுக்கு. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊரில் நிறையா வீடுகள் இருந்துச்சான். அந்த வீட்டில் அந்த ஊரில் உள்ள ஒரு வீட்டை குறித்து அவங்க அப்பா ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு
மரித்து விடுகிறார். தண்டனையும் பெற்றுவிட்டு மரித்து விடுகிறார். ஒரு ஊரில் நிறையா வீடு இருக்குது. அதில் ஒரு வீட்டில் உள்ள ஒரு அப்பா ஒரு குற்றச் செயல், தண்டனைக்குரிய செயலை செய்துவிட்டு சில காலம் அந்த தண்டனை பெற்றுவிட்டு மீண்டும் ஊருக்குள்ளே வந்து மரித்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கிறார்கள், தலைமுறைகள் எழும்பி நிற்கிறார்கள். இந்த வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த தகப்பனார் செய்த குற்றச் செயலை சொல்லியே இந்த வீட்டை அடையாளப்படுத்துவார்கள். ஊரில் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தண்டனை பெற்ற தகப்பானினுடைய இந்த வீட்டை பேசும்பொழுதெல்லாம் அடையாளம் சொல்லும்போது, அல்லது இந்த வீட்டுக்கு யாராவது அட்ரஸ் கேட்டால் அந்த தப்பை செஞ்ச அவர் வீடு, அந்த குற்றச் செயலை செய்த வீடு அப்படின்னு தான் அடையாளப்படுத்துவாங்க. இது இந்த அடுத்த தலைமுறையினருக்கு எழும்பி சமூகத்துக்குள்ளே அவர்கள் உலா வரும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வாகவும் அவமானமாகவும் இருந்தது. அப்பொழுது ஒரு பெரியவரிடத்தில், ஒரு அனுபவசாலி இடத்துல, ஐயா, இப்படி எங்கள் வீட்டை அடையாளப்படுத்தும் பொழுது எங்களுடைய முன்னோர்கள் செய்த, என்னுடைய தகப்பனார் செய்த அந்த குற்றச் செயலை சொல்லி சொல்லியே எங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அவரிடத்தில் போய் புலம்பி இருக்கிறார். உடனே அந்த மனிதன் சொன்னானா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நாளையிலிருந்து இந்த ஊர் மக்களுக்கு தினமும் என்ன செய், நீ இதை செய், அல்லது மாதத்துக்கு 2 தடவை இதை செய், இந்த நன்மையை செய், இந்த நல்லதை செய், தொடர்ச்சியாக செய். அதில் கஷ்டம் வந்தாலும், அதில் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வந்தாலும் நீ இதை செய்து கொண்டே இரு என்று அவருக்கு ஒரு புத்தியை சொல்லுகிறார். உடனே அவர் அந்த மாதத்துலேருந்து மாதம் 2 தடவை இவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஐடியாவை என்ன செய்கிறாரு, செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது ஊருக்குள் இந்த குடும்பத்தாருக்கு வந்த ஏற்கனவே இருந்த அந்த குற்ற செயலின் அடையாளம் சொல் மறைந்தது. மாதத்துக்கு ஒருக்கா நீ என்ன செய்ய, எல்லாருக்கும் முடியாதவங்களுக்கு என்ன செய்ய, சாப்பாடு போடு, அன்னதானம் போடு, சோறு போடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாளாவட்டத்தில் இந்த வீட்டினுடைய அடையாளம் மாறினது. என்னது, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ரெகுலராக சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த வீடா. இவ்வளவு நாளும் இவர்களுடைய முன்னோர்களுடைய குற்றச் செயலில் அடையாளப்படுத்தின இந்த வீடு மாதத்துக்கு ஒருக்கா ஏழைகளுக்கு அவர் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டார். கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செஞ்சார், உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த வீட்டினுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. என்னது, அந்த மாதத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களே, அந்த ஏழைகள் வந்தால் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்வாங்களே அந்த வீடா என்று அடையாளம் என்ன செய்தது, மாற்றப்பட்டது என்று ஒரு சாட்சி புத்தகத்திலே நான் வாசித்தேன். அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் பெயரிலும் இருக்கலாம், எனக்கு பெயரில் பின்னாடி நிறைய பேச்சுகள் இருக்கலாம், அவைகளெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் எதிர்பாராத ஈகை குணமுடையவர்களாய், கொடை குணமுடையவர்களாய், அன்பை கொடுக்கிறவர்களாய், பாசத்தை கொடுக்கிறவர்களாய், சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய், பிறருக்கு தேவைகளை சந்திக்கிறவர்களாய், உங்களால் இயன்றவைகளை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் இன்னும் அதிகமாய் நீங்கள் இணைத்து கொள்ளும் பொழுது நம்ம பேரில் இருக்கிற ஒரு பேனர் அது என்ன செய்யப்படும், மாற்றப்படும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான ஞானத்தையும் அப்படிப்பட்டதான வழிநடத்தலையும் அதற்கேற்ற கிருபைகளையும் அதற்கேற்ற வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கும் எனக்கும் தந்து உங்களையும் என்னையும் உங்கள் தலைமுறைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதற்கேற்ற பலன் நமக்கு இல்லை என்றால், இதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, அதற்கேற்ற ஞானம் தாரும், அதற்கேற்ற பொறுமை தாரும், அதற்கேற்ற தீர்மானங்களை நான் சரியாக எடுத்து பயணிக்க முன்னெடுக்க எனக்கு வல்லமை தாரும். அதிலே நான் விழுந்து கிடப்பேன் என்றால், அதிலே நான் குறைவுடையவளாய் இருப்பேன் என்று சொன்னால், இதோ உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை பலப்படுத்தும், என்னை வழி நடத்தும், என்னை ஆற்றல் படுத்தும், என்னை ஆசீர்வதியும் என்று இந்த நற்கருணைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து வருவோம். எதுவும் என்னுடையதல்ல, கொடுத்து விடுவோம். எதுவும் நிரந்தரமல்ல, பிறருக்கு கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். விளைவுகளையும் விலையையும் பார்க்காது கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய பணிக்கென்றும் அந்த ஸ்திரியைப் போல நாம் கொடுக்கும் குணாதிசயத்தை நம்மிலே எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பேராயர் ஐயாவுக்கும் தேவாதி தேவனுக்கும் திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.